பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கோபி பாக்கியாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. எப்படி நான் உனக்கு சொல்லுவேன் பாக்கியா, என்னுடைய பிஸ்னஸ் இழுத்து மூடிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்ததும், என்னாச்சுங்க, என்ன சொல்றீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நாளாவே என்னுடைய பிஸ்னஸ் ரொம்பவே டல்லா இருந்தது. ஸ்டாஃபுங்க யாருக்குமே என்னால் பணத்தை கரெக்டாக கொடுக்க முடியல. இப்போ என்னுடைய ஆசையான கம்பெனியை நான் இழுத்து மூடிட்டு வந்துட்டேன். இந்த விஷயத்த ராதிகாவுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. முதல்ல செல்லினோட பிரச்சனையும் இளையனோட பிரச்சனையும் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. இதுல என்னுடைய பிரச்சனையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொன்னா அம்மாவும் அப்பாவும் தாங்க மாட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கோபி பாக்கிய கிட்ட அவங்க மனசுல இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே சொல்றாங்க. பாக்கிய இப்போதைக்கு இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்க கம்பெனி நல்லபடியா ரன் அவுட் ஆகும். எப்படி எல்லாம் இருந்ததோ அதே மாதிரி உங்க கம்பெனி நல்லபடியா ஒரு முன்னேறதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்வேன். நீங்க அது வரைக்கும் வீட்டுல இருக்க யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா கோபிக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. உடனே கோபி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனியாவது கோபி பாக்கியோட மனசை புரிஞ்சுட்டு பாக்கிய கூட சேர்ந்து வாழுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.